ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரமலான் விருந்து. இங்கே மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா நோன்பு முடிஞ்சு அடுத்து ஒரு மாதத்துக்கு ஓப்பன் ஹவுஸ் பண்ணுவாங்க. அதாவது ரமலான் விருந்து எல்லா மக்களும் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து ரமலான் விருந்து பண்ணுறோம். அதுக்காக பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது. வந்து கோம்பா டிரான்ஸ்போர்ட் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு அப்படியே இங்கே வந்து நம்ம இன்றைக்கி விருந்து வந்து பெரிய பெரிய வண்டி வேணும், இந்த மாதிரி லக்ஸரியாக வந்து கார்லாம் வேணும், இந்த வாங்க இந்த மாதிரி பெருசாக கார்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இந்த கம்பெனியில் நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். அதாவது பெருசாக லக்ஸரியான கார்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். பாருங்கள், இதான் வெப்சைட்டே பார்த்துங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குரூப்போடு வந்து ஓப்பன் ஹவுஸ் பண்ணுறோம். ஓப்பன் ஹவுஸ் தானே? ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அவாங் எப்படி இருக்கீங்க? அண்ணன் தான் வந்து அண்ணன் ஸ்ரீ, இவர் அண்ணன் அபாங் ஃபைசல். இன்னைக்கு வந்து நம்ம டீமோடு சேர்ந்து ஓப்பன் ஹவுஸ் பண்ணுறோம். இது தம்பி. நீங்க மட்டும் போறீங்க? அப்பா கேங் லீடரா? கேங் லீடர் நாள பா, இவர் தான் கேங் லீடர். எங்களுக்கு கேங் லீடர் அந்த பச்சை சட்டை தான் அங்க நிக்கிறாரு. நீங்க பச்சை சட்டை தான், அந்த பச்சை சட்டை. அப்பா துரந்தர படம் நல்லா இருந்துச்சா? நல்லா சூப்பரா இருக்குப்பா. தனியா இவரும் போனோம். தனியா போனீங்களா சிங்கிளா போனீங்களா? நான் ஷேக் நிஜாமா போனோம். गर्लफ्रेंड போயிருக்காங்க. இங்க பாருங்க, கார்லாம் பாத்தீங்களா? லக்ஸரி காரா இருக்கும். ஸோ பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வந்தால் இங்கே தான் வந்து கார் ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. நமக்கு BMW காரு, பென்ஸு காரு, அப்படியே எல்லா காரும் கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஃபேமிலியாக 10 பேர் 15 பேர் உட்காந்து போகிற மாதிரி கூட வேன்லாம் அந்த சைடு நிற்கிது. ஓகே, பிரியாணி வந்துருச்சு. அப்பாங்க பிரியாணி ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் கையால். ஓப்பன் பண்ணுங்கம்மா. கேட்டுட்டுங்க. ஓகே வாங்க. இந்த தால்ச்சா பிரியாணி எங்கே காமிங்க? ஓகே சூப்பர். இந்தாங்க ரெண்டு இதையும் எடுங்க எல்லாத்தையும். இது ஓகேப்பா. சிக்னேச்சர் சிக்கன் பிரியாணி. இது பாருங்க 65. செம்மையிலே பக்கெட் பிரியாணி வந்துடுச்சு. ஸோ பாருங்க, இது வந்து பக்கெட் பிரியாணி 5 பேர் சாப்பிட்லாம். ஓகேவா? அப்புறம் இது வந்து தயிர் வெங்காயம் பச்சடி. அப்புறம் இது வந்து தால்ச்சா. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அல்வா, பிரெட் அல்வா. ஆமாம், ஒன்று வந்து பிரெட் அல்வா கொடுப்பாங்க, இல்லை இன்னொரு அல்வாவும் இருக்குது. டொமேட்டோ ஜாம் போட்டிருக்கு. ஸோ இதுவும் கொடுப்பாங்க. ரெண்டில் நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்-ஆன் வந்து பண்ணியிருக்கோம் 65. ஸோ இது வந்து ஆட்-ஆன் 65. ஓகே, இது 65 வந்து நம்ம தனியாக வாங்கியிருக்கோம். இது வந்து அப்படியே ஒரு செட்டு. உள்ளுக்குள்ளே வந்து பீஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஓகே சூப்பர். இந்த பாருங்கள், 5 முட்டை வந்துடுது, உள்ளுக்குள்ளே 5 சிக்கன். அப்படியே இது ஒரு செட்டு. இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் நம்பர் போடுறேன். இந்த இதிலே நம்பர் இருக்கும் பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்பா இந்த பிரியாணி வந்து இப்போ என்ன ரேட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். 5 சிக்கன் வந்துடுது, 5 முட்டை வந்துடுது. அப்புறம் வந்து சைடிஷ் வந்து தால்ச்சா, வெங்காய சட்னி, அப்புறம் ஒரு அல்வா. ஓகே, இப்போ இது வந்து 5 முட்டை 5 சிக்கனு பிரியாணி 5 பேர் சாப்பிட்லாம். இந்த செட்டு எல்லாம் வந்துடுது. இது என்ன ரேட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 பிரியாணியா? 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு 100 வெள்ளி. 100 வெள்ளி. வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அப்பா நீங்கள் வாங்கப்பா. இது என்ன வேல்யூ? வாங்க. வேல்யூ என்ன வேல்யூ? இது வந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரி. 5 பேர் சாப்பிட்றதா? 5 சிக்கன் 5 சாப்பிட்றது வந்து 75-90. 75-90. வேற ஒரு 80 வெள்ளி ஒரு தரம். சரி, 3 பேர் கேட்டாச்சு. அதாவது இந்த சிக்கன் பிரியாணி இந்த செட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 65 வெள்ளி மட்டும்தான். ஓ, சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு 5 சிக்கன் இருக்குது, முட்டை இருக்குது, அந்த 3 வகையான தால்ச்சா, ரைத்தா, பிரெட். இந்த செட்டு வந்து அப்படியே 65 வெள்ளி மட்டும்தான். ஸோ நண்பர்கள் வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாமா? ஓகே வாங்க. அப்பாங்க போல வைங்க. அப்பாங்க பசியோட இருக்காது. சாப்பிடுங்கப்பா. உங்களுக்கு தான் எனர்ஜி தேவைப்படும். ஒரு முட்டை தான் ரெண்டா கொடுப்பாங்க. முட்டை கொடுத்தா கெட்டு போயிருக்கீங்க. ஓ, இப்போ 2 முட்டை கொடுப்பேன் நினைச்சீங்களோ? ஆசை வேற. சரி போதுமா. ஓகேப்பா.
அண்ணுக்கு லெக் பீஸ் இல்லை, இது என்னது விங் பீஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. ம் சாப்பிடுங்க. தால்ச்சா இந்தாங்க தண்ணி. தண்ணி தால்ச்சா. புது மாப்பிள்ளைக்கு நம்ம தான் எடுத்து வைக்கணும் போல இருக்கு. ஏப்பா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா தம்பி? வைக்கப்படாமல் சாப்பிடு. நல்லா பெரிய கோழியாக்கா. வயசுல பாங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்கள் உங்களை வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கு. அப்படியா? உண்மையிலே அருமையா இருக்கு. நல்லா இருக்குப்பா. நல்லா சூப்பரா இருக்கு. இருக்கு. அவா எப்படி இருக்கு? இருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஓகேவா? நல்லா இருக்கு. அவா அப்படியே இருக்கே பாங்க. நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் ஹைதராபாத் பிரியாணி மாதிரி நல்லா நல்லா இருக்குமா? தால்ச்சா ஊற்ற தேவையில்ல, சும்மாவே சாப்பிடலாம். நல்லா இருக்கு. இது அங்கே கேள் பக்கம். கோழிலாம் நல்லா பெரிய கோழி. நல்லா இருக்கு. தக்காளி பச்சடி நல்லா வெயிட்டான கோழி. அப்பா உங்கள் கல்யாணத்துக்கு இந்த கேட்டரிங் புக் பண்ணிடலாமா? என்ன சொல்றீங்க? அப்பாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சூப்பர். நல்லா இருக்கா? எதுவும் குறை இருக்கா? ஒன்றும் இல்லை, ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. எந்த ஊர்லமா? நாச்சியா தேவையா? ஓகே நம்பையிலே வாங்க சாப்பிடுவோம். நம்ம அண்ணன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவோம். கொஞ்சம் தள்ளி உட்காந்து. பக்கெட் சிக்கன் பிரியாணி. பிஸ்மில்லா. நல்லா இருக்குல்ல? வெறும் பிரியாணி சூப்பராக இருக்குது. தால்ச்சா அட்டகாசமாக இருக்குது. தால்ச்சா ஊற்றி சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது. எல்லாமே வீட்டிலே சமைச்சிருக்காங்க. டேஸ்ட் அப்படியே வீட்டு டேஸ்ட் இருக்குது. அப்போ அங்கே எத்தனை மார்க் கொடுக்கலாம்? 10க்கு 10க்கா? 9. ஓகே, இப்போ பிரியாணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாம் டீமாக. இப்போ நாங்கள் ஒரு கேம் வச்சுருக்கோம். என்னென்னா, ஒரு பேப்பரில் எல்லாருடைய பேரும் எழுதியிருக்கு. ஸோ அதை குலுக்கி போட்டு ஒருத்தவங்க எடுப்பாங்க. அப்படியே ரவுண்டாக வருவாங்க, எல்லாருமே எடுப்பாங்க. எடுக்கிறவங்க அவங்க எந்த பேர் இருக்கோ அவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து உண்மையான ஆன்சர். கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரிசாக இருக்கும். ஸோ அதான் கேமு. ஓகே டீம் ரெடியா? என் பேர் வந்துச்சுன்னா கேட்க மாட்டேன் கேள்வி. ஓ ஓகே, நீங்க போன ஹாலிடேலே எந்த ஹாலிடே நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? நான் போன ஹாலிடேலே என்ஜாய் பண்ண ஹாலிடே வந்து நாங்கள் என் பர்த்டேக்கு புலாம் பிரந்தியான் போனோம். அங்கே எல்லாம் ஃப்ரெண்டு வந்தாங்க. அப்போ தான் நான் செம்ம என்ஜாய் பண்ணேன். என் பர்த்டே அங்கே செலிப்ரேட் பண்ணாங்க. நல்லா செம்ம என்ஜாய் பண்ணேன். ஓகேவா? இல்லை ஆஷா. சரி, உங்கள் வாழ்க்கையில் வந்து புரிஞ்சுக்கிறே முடியாத ஒரு கேரக்டர் அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அவளை பற்றி எக்ஸ்பிளைன். ஜெனரல் சொல்லணும்னா அது நிறைய வந்துடும். இப்போ நம்ம குரூப்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஆளுன்னா நம்ம அப்பாங் பேஜா தான். அதுதான் உங்களுக்கு அவருடைய வெகுளித்தனத்துக்கு பல விஷயங்கள் மாட்டுது. அவருக்கு கஷ்டம் கவலை அதை பற்றிலாம் இல்லை. இன்றைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணுவார். அதே மாதிரி முடிச்சுட்டு செஞ்சு விட்ருவார். அப்படியே எடுங்க வாங்க. என்ன தேடுறீங்க? ஒன்றும் தெரியாது. ஓகே, நீங்கள் இந்த யூடியூப் லைனில் நீங்கள் எப்படி வந்தீங்க? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கப்பா. ஓகே, இந்த யூடியூபுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு பிஸ்னஸில் இருந்தேன். அப்போது அங்கே உள்ள பசங்க எல்லாமே இந்த ஷார்ட் ஃபிலிம் ஆல்பம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அந்த சமயம் யூடியூபுக்கு நான் வர்றேன். அப்போ ஆல்பம்லாம் எடுத்து போடும்போது இந்த யூடியூப் ஒரு பிஸ்னஸ் இவ்வளோ பெரிய ஒரு கடல் இருக்குங்கிறது அப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் படிப்படியாக உள்ளுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம சொந்தமாக ஒரு விலாக் பண்ணுவோம்னு சொல்லி வந்து மலேசியாவில் ஆரம்பிச்சது.
நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி நல்ல மக்கள் ஆதரவோட நல்லா போய்கிட்டு இருக்கு. உனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நிஜாம், எல்லாத்துக்கும் வந்து வியர்டான ஹேபிட் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வியர்டான ஹேபிட் யாருக்குமே தெரியாதது உங்கள்கிட்ட மாத்திரம் ரகசியமா இருக்கிற வியர்டான ஹேபிட் ஏதாவது இருக்கா? டெய்லி நைட் தூங்குற முன்னாடி ஒரு பேய் படம் பார்த்து தூங்குறது. டெய்லி நைட் தூங்குற முன்னாடி ஒரு பேய் படம் பார்த்து தூங்குறது. ஹாரர் மூவி. ஓகே நஸ்ருல், நான் எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? ஒரு நல்ல பாட்டு. என்னென்ன பார்த்தா எனக்கு குத்து சொன்னா வருது. என்னம்மா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம். அபாங், உங்கள்கிட்ட நான் ஒரு படம் பேர் சொல்லுவேன், அதை வந்து நீங்கள் செஞ்சு காமிக்கணும். நம்ம அபாங் வந்து அதை கண்டுபிடிப்பார். ஓகேவா? துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கியா? என்னையா துப்பாக்கி சுடுவா? என்ன படம் பேர் என்ன? படம் பேரா? துப்பாக்கி. துப்பாக்கி படம் பேர் சரிங்களா? கர்நாடகாரனா? ஓ ஓகே, அந்த படம் எனக்கு தெரியாது. வந்து அந்த அந்த பாட்டு தெரியும். கரகரக்காரன். உங்களுக்கு நான் ஒரு படம் பேர் சொல்லியிருக்கேன், அதை கரெக்டாக செஞ்சு காமிங்க. அதை வந்து நம்ம அபாங், ஸ்ரீ அபாங் கண்டுபிடிப்பாங்க. எதுவும் கேட்க வேணாம். இந்தியன் தாத்தா நம்ம கமல் மாதிரி நடந்து காமிங்க. ஓகே நம்பையிலே, ஓகே, நல்லபடியாக இன்று விருந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் டாட்டா பாய் சொல்லுங்கள்.